أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد எல்லா புகழும் இறைவனுக்கே அல்லாஹுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக ஆமீன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினாலும் அவனது அளப்பரிய நாட்டத்தினாலும் ரமலானுடைய 8வது தராவியுடைய தொழுகையை நிறைவு செஞ்சுட்டு நம்ம அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்குர்லில்லாஹ், சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இனி வரக்கூடிய காலங்களிலும் இதே போன்று ஒற்றுமையோடும் ஆர்வத்தோடும் நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாகவும் ரமலானுடைய இரவும் பகலும் அல்லாவிற்காக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா அதிகமான ஒரு இபாதத்தை பத்தி சொல்லியிருக்கா. கடமையாக்கப்பட்ட ஒரு இபாதத். அது என்ன இபாதத்? அதாவது நிறைய இபாதத் சொல்லியிருக்கா. ஜகாத், சதகா, நீங்க சொன்ன மாதிரி ஹஜ், தொழுகை, பொறுமை, திக்ர், இபாதத், கடமையாக்கப்பட்ட இபாதத் மட்டும். இப்படி சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா அதிகமா கடமையாக்கப்பட்ட இபாதத்துல நிறைய சொன்ன இபாதத் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய சொன்ன ஒரு கடமை என்ன அப்படின்னா தொழுகை தான். சொலா என்று சொல்லக்கூடிய தொழுகை. குர்ஆன் நம்ம ஓதும் முதல்ல அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா, தொழுகையும் நம்ம ஜகாத்தையும் பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா தொழுகையை குறித்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். அதே இது சூரா முக்மினூன் என்கின்ற சூறாவுல முதல் 10 ஆயத் நம்ம அடிக்கடி நம்ம ஓதுவோம், மதரசாவுல ஓதுவோம் இல்லையா? அது அஃப்லஹல் முக்மினூன், நிச்சயமாக முக்மீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றி பெற்ற முக்மீன்களுடைய முதல் தன்மையா என்ன சொல்றான் தெரியுமா? அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் காஷிஊன் என்று சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ். என்ன அர்த்தம்? அவர்கள் தொழுகையில் கவனமுடன் இருப்பார்கள். காஷிஊன்னா உள்ளச்சத்தோடும் கவனமோடும் ஓர்மையோடும் தொழுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அந்த வெற்றி பெற்ற அடியார்களுடைய தன்மைகளில் முதல் தன்மையாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்துல அதிகமான நல்ல அமல்களில் தொழுகையும் அதிகமான ஒரு அமலா இந்த ரமலானுடைய மாதத்தில் தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. நிறைய நம்ம தொழுகிறோம். சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள், அல்ல முஸ்தஹபான தொழுகைகள், இப்படி எத்தனையோ தொழுகைகளை, ஃபர்லான தொழுகைகள் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகைகளுடைய எண்ணிக்கையை நம்ம அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் நிறைய பேருடைய ஒரு இது என்ன அப்படின்னா, கொஞ்சம் கூட தொழுகைனால கவனமா தொழ முடியலையே. 4 ரக்காயத்துக்கு 5 ரக்காயத்தை தொழுதுறோம், 3 ரக்காயத்துக்கு 2 ரக்காயத்தை தொழுதுறோம். இப்படி தொழுகையில கவனம் இல்லாமையே இருக்கிறோமே, இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் பொழுது நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அந்த தொழுகையில கவனத்தோடு தொழக்கூடிய சில டிப்ஸை நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அது ரொம்ப நீங்க கவனமா கேட்கணும். ஏன்னா தொழுகை என்பது சொர்க்கத்தின் ஸலாத்து ஜன்னத்துல் மிஃப்தாஹ், தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோலாக அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கு. அந்த திறவுகோலை நல்ல முறையில நம்ம கையாண்டால் மட்டும்தான் சொர்க்கத்தையே திறக்க முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வார்த்தை இருக்கு. அதனால தொழுகையில் எப்படி கவனமாக தொழ வேண்டும் என்பதற்கான சில அறிகுறிகள், சில டிப்ஸ் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல நம்ம ஃபிக்ஹ் படிச்சோம் இல்லையா? அந்த தொழுகையுடைய சட்டதிட்டங்களை நம்ம படிச்சுட்டு வந்திருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் தொழுகையுடைய ஃபராயிலு ஸலா, தொழுகையுடைய ஃபர்லுக்கள் அப்படின்னு ஒண்ணு படிச்சோம். அதுல முதல் ஃபர்ல் என்ன தெரியுமா? நியத், மிக பொதுவானது. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஃபர்ல் தக்பீர் தஹ்ரீமா, தக்பீர் தஹ்ரீமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய தொழுகை. அது என்ன தஹ்ரீமா என்று சொன்னால் அதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா? தஹ்ரீமா என்று சொல்லக்கூடியதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா தடுக்கப்படக்கூடியது. ஹராம் அப்படிங்கிற வார்த்தையில இருந்தா வருது. என்ன தடுக்கப்படக்கூடியது? முதல் தக்பீர் ஃபர்லானதான். நம்ம ஃபர்ஸ்ட் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டோம் இல்லையா? அது ஃபர்ல், கட்டாய கடமை. அந்த தக்பீர் கெட்டல அப்படின்னா தொழுகையே முறிஞ்சு போயிரு, பாத்தில் ஆயிடும். அப்ப தஹ்ரீமா என்று சொல்லக்கூடியதுக்கு என்னன்னா தடுக்கக்கூடியது. எதை தடுக்கக்கூடியது? வெளியில் இருக்க கவனத்தை உள்ளே செலுத்த முடியாத அளவிற்கு அந்த தொழுகையுடைய முதல் தக்பீர் நம்மளை தடுக்க வேண்டும். அதே போல உள்ள இருக்கக்கூடியதை வெளியிலையும் போற்றக்கூடாது, வெளியே இருக்கக்கூடிய கவனத்தையும் நாம் உள்ளே செலுத்தி விடக்கூடாது. அப்ப முதல் டிப்ஸே அதுதான். தக்பீர் தஹ்ரீமா கட்டும் பொழுதே மற்ற கவனங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு, ரப்பே உனக்கு முன்னால் நான் நின்று உனக்காக தொழுகிறேன் என்கின்ற நியத்தோடு நாம் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் தொழக்கூடியவர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம இது முதல் டிப்ஸா எடுத்துக்கிறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா
உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரியே நம்ம சொல்லி கொடுப்போம். பெரிய பெரிய டிப்ஸ் எல்லாம் கிடையாது, ஈஸியானதுதான். இன்ஷால்லா இதை நீங்க நம்ம கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தொழுகையில் கவனமே இல்லாத அளவுக்கு இருக்காது. இந்த கவனத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பா இன்ஷால்லா. இப்ப இரண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, தொழும் பொழுது சஜிதா செய்த இடத்த மட்டும்தான் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அங்க பார்த்தோம், இங்க பார்த்தோம், சுத்தி பார்த்தோம், யாராவது உள்ள வர்றாங்களா இல்ல வெளியே போறாங்களா, அங்கிட்டு என்ன அப்படியே மதரசாக்குள்ள வந்தாலே என்ன வார்த்தை கேட்குது தெரியுமா? சேரு, டீ, பிஸ்கட்டு, இடம் போயிடுச்சு, முசல்லா, சேர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதே வார்த்தை தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏ இடம், ஓ இடம் அப்படின்னு சொல்லிட்டு, இது யார் இடம் இல்ல, பெத்தா வீட்டு இடம், அது வேற. ஆமா, என்ன ஹைர், அல்ஹம்துலில்லாஹ் பக்கமும் செஞ்சுட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். சரி, அல்லாஹ் பொதுவானது. சரிங்களா? அப்ப இப்படி நம்மளுடைய கவனங்கள் எல்லாம் சிதறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பார்வைகளும் நம்மளுடைய கவனங்களும் அதர் சைடா என்ன செய்யுது, போகுது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான சுன்னத் என்ன, தொழுகை முடிகிற வரைக்கும் பார்வையை சஜிதா செய்கின்ற இடத்தை தவிர எங்கேயும் பார்க்க மாட்டாங்க. அதுல இன்னொரு ரிவாயத்துல கூட வருது, நம்ம கல்தாவுல கடைசி அத்தியாயத்துல உட்கார்ந்து இருக்கோம் இல்லையா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விரல்ல மட்டும் கடைசியாக அவருடைய பார்வை போகுமா. அதனால அந்த விரல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பார்த்து கொள்ளலாம். மற்றபடி எங்கேயுமே நம்முடைய பார்வை செலுத்தாமல் இருந்தோமையானால் கவனமாக தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கொடுப்பா. ஒன்று. ரெண்டு, மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, இது ரொம்ப முக்கியமானது. நாம அல்லாஹ்வை பார்த்தால் எப்படி தொழுகுவோமோ அதே போன்று தொழ வேண்டும். சுப்ஹானல்லாஹ். நம்ம அல்லாஹ்வுக்கு அந்த அர்ஷுக்கு முன்னாடி நின்று நம்ம தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வை நம்ம பாக்குறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தொழுகும் பொழுது அந்த தொழுகையுடைய கவனம் சிதறாமல் இருக்கும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, சஹாபாக்களுடைய தொழுகை தான் அப்படிதான் இருந்துச்சு. அல்லாஹ் நாம அல்லாஹ்வுக்கு முன்னாடி தொழுது கொண்டிருக்கிறோம் என்கின்ற எண்ணத்தோடு தொழும் பொழுது அவர்களுடைய விலா எலும்பில் குத்தின அம்பை கூட உணராமல் தொழுதிருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கும் நம்ம பேசுறதுக்கு இலகுவானது. ஆனா அந்த இடத்துல அவர்களுடைய ஈமானும் அந்த தொழுகை உள்ள ஈடுபாடும் இதை ரொம்ப பிரதிபலிச்சு நமக்கு காட்டுது. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதரின் அந்த சஹாபாக்கள் அவ்வளவு ஒரு ஈமானோடு தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இது மூன்றாவது டிப்ஸ். நாலாவது என்ன அப்படின்னா, சரி நாம தான் அல்லாஹ்வை பார்க்கல, அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான் என்கின்ற எண்ணத்தோடு தொழ வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ உதாரணமா நம்ம வீட்டுலனா சும்மா சாதாரணமா உட்காந்துருப்போம், அப்படி உட்காந்துருப்போம், கால் நீட்டி உட்காந்துருப்போம், படுத்திருப்போம், இது பண்ணிருப்போம். சிசிடி கேமரா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியே டக்குன்னு என்ன செய்வோம், நம்ம கை கால் அப்படியே அமைதியா இருந்து பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம சரி இப்ப மைக்ல பேசிட்டே இருக்கிறோம், நம்ம வீட்டுல பேசுறதுக்கும் இங்க பேசுறதுக்கு வித்தியாசம் உண்டு. ஏன்னா வெளியில எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கவனத்தோடு நம்ம என்ன செய்வோம், பேசிட்டு இருப்போம், தொழுதுட்டு இருப்போம். நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் அப்படிதான். ஒருத்தவங்க கவனிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு நம்மளுடைய செயல்பாடுகளும் நம்முடைய பேச்சுகளும் ஒழுக்கமா இருக்கிறது போல ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு அப்படின்னா, தொழுகையில அல்லாஹு தஆலா நம்மளை தவிர, தொழுகையாளியை தவிர அவர் எங்கேயும் பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்யும் பொழுது அந்த காலத்துல மண் தரையில சஜ்தா செய்யறாங்க. அவங்க என்ன செய்வாங்களா, அப்படியே நெற்றியில மண்ணு ஒட்டி இருந்தா தொடக்க கூட சஹாபாக்கள் விட மாட்டாங்க. இப்படி செய்யாதீங்க, உங்களுடைய அல்லாஹ்வுடைய பார்வை அகன்று விடும், உங்களை விட்டு அப்படியே என்ன செஞ்சிரும், அப்படி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஆக ஒன்று அல்லாஹ்வை நாம் பார்ப்பது போல் தொழ வேண்டும், அல்லது அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை பார்க்கிறான் என்கின்ற அச்சத்தோடு தொழ வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இது நான்காவது டிப்ஸ். அது மட்டும் இல்லாம ஐந்தாவது பாத்தீங்கன்னா, நம்ம ஓதும் பொழுது சில பொருட்கள் தெரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அர்த்தம் தெரிஞ்ச பொருள், மீனிங், அர்த்தம் தெரிஞ்சா ரொம்ப அந்த கவனங்கள் சிதறாம இருக்கும். உதாரணமா இப்ப நம்ம ஓதணும் இல்லையா, ஹாக்கா சூரா, எத்தனை முறை ஓதுனாலும் எந்த சூரா, இந்த சூரா உள்ள வார்த்தை இருக்கு இல்லையா, வலா யஹல்லு அலா துஆமில் மிஸ்கீன், இந்த வார்த்தை சூரா மஆரிஜ்ல வரும், நிறைய சூறாக்கள்ல வரும். இந்த வலா யஹல்லு அலா துஆமில் மிஸ்கீன் அரைத்தல் இதுல வரும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா ஒரு சூரா முத்தசிர்ல வரும், முத்தசிர் சூறாவுல வரும். அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும் முத்தசிர்ல. இப்படி என்னன்னா, அவர்கள் உணவு கொடுப்பதற்கும் அவர்கள் தூண்டவும் இல்லை, அவர்கள் ஈமான் கொள்ளவும் இல்லை, அவர்கள் தொழவும் இல்லை, உணவு கொடுக்க அவர்கள் தூண்டவும் இல்லை. ஹுதூஹு ஃபகுல்லு, அவர்களை பிடியுங்கள், அவர்களை சிறை பிடியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அந்த யமீன், அந்த ஷிமால், இடது கரத்தால் வாங்கக்கூடிய அந்த பாவிகளுக்கான வார்த்தைகளை அந்த ஹாக்கா சூறாவை சொல்லி காட்டுவோம். எத்தனை முறை ஓதுனாலும் நம்மளால அந்த இடத்த விட்டு நகர முடியல. ஏன் அப்படின்னா, அந்த பொருள் உள்ளத்துல பதிஞ்சு போயிடுச்சு, வேற ஒன்னும் செய்ய முடியாது.
அழிஞ்சு போயிடுச்சே, நம்மளுடைய ஆட்சி அதிகாரம் இல்லையே, எதுவுமே அந்த மறுமையில பலனளிக்காத இந்த உலகத்துல ஆணவமாகவும் கர்வமாகவும் இது என்னுடைய பணம், என்னுடைய பதவி, என்னுடைய ஆட்சி, இதை கொண்டு எதை வேணாலும் நான் விலைக்கு வாங்குவேன், என்னை அடக்க இந்த உலகத்தில் ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமை பிடித்தவன் கூட அந்த மறுமையில் ஒன்றும் இல்லாதவனாக அல்லாஹ் ஆக்கிடுவானு. அல்லாஹுடைய ரஹமத்தை தவிர, அல்லாஹுடைய தூதரின் ஷஃபாத்தை தவிர எதுவும் எந்த உறவும் நமக்கு என்ன செய்யாது, மறுமையில உதவி செய்யவே முடியாது. அப்ப பொருள் உணர்ந்து ஓதும் பொழுது கண்டிப்பாக கவனங்கள் சிதறாது. சரி, உங்களால பொருள் உணர்ந்து ஓத முடியல, பரவாயில்ல. இது வந்து 6வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன வேர்டு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம்ல. இப்ப உதாரணமா மாலிக் யௌமித்தீன் என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்பு நாளின். யௌம் என்கின்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ நீங்க கவனிச்சுக்கோங்க, அது நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. அன்னார் நரகம், ஜஹன்னம் நரகம், ஜன்னா சொர்க்கம், ஹாலிதீன ஃபீஹா, அப்படியே அந்த சின்ன சின்ன வார்த்தைகளை நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி ஓதுறாங்க, ஃபிரௌனை பத்தி ஓதுறாங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஃபிலாமா என்ன ஓதுனாங்க அப்படின்னா, அந்த உமர் அலியல்லான் அவர்களிடத்துல ஒரு பெண்மணி வந்து மகர் தொகையை கேட்பாங்க தெரியுமா, வாத்தைத்தும் எஹதாஹுன்ன தின்துவாரா அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா மலையளவு எங்களுக்கு மகர் கொடுக்கறதுக்கு நாங்க கேட்டாலும் நீங்க என்ன செய்யணும், கொடுக்கணும், இப்படின்ட்டு நிறைய வார்த்தைகள் சொல்லி ஓதுனாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்ப இப்படி சின்ன சின்ன வேர்டையும் சின்ன சின்ன வார்த்தைகளுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டோமே ஆனால் சரி. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் ஓடுது, ஃபிரௌனை பத்தி அல்லாஹ் சொல்றான், இதோ லூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனைக்குள்ளே அந்த வரலாற்றுக்குள்ளேயே சுத்தி கொண்டு இருந்தோமே ஆனால் நம்மளுடைய கவனங்கள் சிதறாது. இப்ப நம்ம என்ன செய்யணும், முழுமையா கேட்க பழகிக்கிறோம். அந்த என்ன ஓதுறாங்க, எதை பத்தி ஓதுறாங்க, என்ன அல்லாஹ் தஆலா என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துறான், எந்த ஹிஸ்டரி, எந்த நபிமார்களுடைய ஹிஸ்டரி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்களை அந்த வார்த்தைகளை உணர்ந்து ஓதக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருந்தோமையானால் கண்டிப்பாக நம்முடைய கவனங்கள் சிதறாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம சில பேர் இப்படியும் ஓதுவாங்க, கவனங்கள் சிதறுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி ஓதுது. தொழுகையில மட்டும் கண்ணை மூடுவது மக்ரூஹ், பக்கா மக்ரூஹ். தொழுகையில மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கண்ணை மூடவே கூடாது. கண்ணை மூடினாதான் எனக்கு ஓர்மை வரும் அப்படின்னா அது வந்து தொழுகையே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை மூடி தொழக்கூடிய தொழுகையை தடுத்திருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, சும்மா பேசிக்காவே இஸ்லாமிய மார்க்கத்துல கண் மூடி தியானம் செய்யக்கூடிய எந்த இதுவுமே கிடையாது. எப்பயுமே நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய பார்வை எங்க ஏதாவது ஒரு இடத்துல நம்ம முசல்லாவுலையோ இல்ல நம்ம ஏதாவது ஒரு இடத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், இன்ஷா அல்லாஹ் பார்த்து கொண்டு தொழக்கூடியவர்களாக இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இது வந்து நம்ம தொழுகையில தவிர்க்கக்கூடிய ஒரு செயல், இந்த கண்ணை மூடி தொழக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி 7வது டிப்ஸ், 7வது என்ன அப்படின்னா, நிதானமா தொழணும். அவசரப்பட்டோம் நினைச்சுக்கோங்களேன், அது வந்து பதறின காரியம் செதறிடும். அப்படி சொல்லணுமோ, பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி சொல்லுவாங்க. அதனால நிதானமா தொழுகணும். ஒரு கிராமவாசி அப்படிதான் வந்தாரு, கடகடகடன் வந்தாரு, என்னமோ தக்பீர் கட்டினா, ருக்கு செஞ்சாரு, சுஜூ செஞ்சாரு, ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாரு, நீங்க என்ன செய்யல, கும் ஃபஸல்லி, மறுபடியும் நீங்க என்ன செய்யுங்க, தொழுவுங்க அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் ருக்கு செய்யற, சுஜூ செய்யற, கடகடன் 3 தடவை வந்து ஒண்ணு கேட்டிருக்கோம், ரசூலுல்லாஹ் நாங்க எப்படி தொழுகணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நாங்க எப்படி தொழுகணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஒன்னும் கேட்கல, வர்றாங்க, நிதானம் இல்லாம கடகடன் தொழுகிறாங்க. அந்த தொழுகையை ரசூலுல்லாஹ் மறுபடியும் என்ன செய்யறாங்க, நீங்க தொழுவுங்கன்னு சொல்றாங்க. 4வது முறைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி கொடுப்பாங்க, நீங்க ருக்கு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் அமைதிப்படுங்கள், நீங்க ருக்குல இருந்து எழுதிங்கன்னா அங்க ஒரு அமைதிப்படுங்கள், நீங்க சஜ்தா செய்தீர்கள் அங்க எந்த அளவுக்கு அப்படின்னா, உதாரணமா ஒருத்தர் தொழுதுட்டு இருக்காரு, நாம அவரை வந்து சுட்டி காட்டுறதுக்காக சொல்றோம், இந்த ருக்கு செஞ்சுட்டு இருக்காருல்ல அவரு தான் இவரு, இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த சுஜூ செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம சொல்லும் கூட என்ன செஞ்சிடும், அது அப்படி எந்திக்க கூடாது. உங்களுக்கு புரியுதா? அந்த அளவுக்கு சுட்டி காட்டுற தன்மை நேர அளவுக்கு அவங்க என்ன செய்யணும், அவங்களுடைய ருக்குவும் சுஜூதும் அவங்களுடைய கஅதாவும் அவங்களுடைய ஜல்சாவும் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். ஆக மொத்தம் நிதானமாக தொழக்கூடிய தொழுகையில் கவனமே சிதறாது அப்படிங்கிறத நமக்கு அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா 8வது விஷயம், 8வது என்ன அப்படின்னா, இப்படி ஒரு எண்ணம் வரணுமா, என்னன்னா நாம இந்த தொழுகை தான் நம்மளுடைய வாழ்க்கையின் இறுதி தொழுகை, இது எல்லா விதத்திற்கும் முன்னோடியா இதை நம்ம எடுத்துக்கிறோம். இறுதியான நேரத்துல நம்ம அச்சத்தோடு நம்ம எப்படி தொழுகுவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, துனியாவுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஏதோ பர்சத்துக்கு நம்ம பயணிக்க போறோம், அவ்வளவுதான், மறுமை வந்துருச்சு, அல்லாஹ்வை சந்திக்க போறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தொழுதோமையானால் கண்டிப்பாக தொழுகையில் கவனம் சிதறவே சிதறாது. சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு டிப்ஸுகளை நம்ம இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணோமையானால் கண்டிப்பாக நம்முடைய தொழுகை அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் காஷிஊன்,
அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் காஷிஊன் என்கின்ற அந்த வெற்றி பெற்ற முக்மீன்களுடைய முதல் தன்மையில நம்ம இன்ஷா அல்லாஹ் பாஸ் ஆயிடுவோம். சரிப்பா, இதெல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது, இவ்வளவு டிப்ஸ் சொல்றீங்க, ஒன்னும் அப்படி இருந்து எங்களுக்கு கவனம் ரொம்ப சிதறுது அப்படின்னா மிஸ்டேக் எங்க இருக்கு தெரியுமா? நம்மளுடைய கல்வில. நம்மளுடைய எந்த அளவுக்கு அப்படின்னா, தொழுகைக்கு வெளியில் நம்மளுடைய பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது, நல்லா கேளுங்க, தொழுகைக்கு வெளியில் நம்மளுடைய பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது தொழுகையில் கவனம் இருக்காது, வேற வழியே கிடையாது. என்ன செய்யணும்? அதிகமாக இஸ்திக்ஃபாரும் தௌபாக்களையும் அதிகப்படுத்தினோமே ஆனால் பாவங்கள் குறையும். பாவங்கள் குறைந்தால் அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய கவனம் சிதறாது. இன்ஷா அல்லாஹ் இதுதான் கடைசி சொல்யூஷன். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரியான கவனத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் இந்த ரமலானுடைய மாதத்தில் தந்தருள் புரிவானாக. நாம் தொழக்கூடிய தொழுகையையும் நாம் ஓதின குர்ஆன் வசனத்தையும் நாம் கேட்ட துஆக்களையும் அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையை கொண்டு கபூல் செய்து கொள்வானாக. இனி வரக்கூடிய காலங்களில் தொழுகையை இஹ்லாஸோடும் குஷூஓடும் அல்லாஹுடைய அச்சத்தோடும் அவனுடைய ரஹமத்தை எதிர்பார்த்தவர்களாகவும் அவனுக்காகவே தொழக்கூடிய பாக்கியத்தை தந்து மறுமையில் முதல் முறையாக கேட்கக்கூடிய அந்த அமலின் கேள்விக்கு, அந்த தொழுகையின் கேள்விக்கு நல்ல முறையில் பதில் சொல்லி தொழுகையுடைய சாவி என்கின்ற அந்த திறவுகளை கொண்டு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வெற்றி பெற்ற முக்மீன்களோடு நாம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுபஹானக மஅபதுனாக ஹக்க இபாதத்திக. யா அல்லாஹ், எங்களுடைய அமல்களில் ஏதாவது குறை இருந்தாலோ பிழை இருந்தாலோ ரஹ்மானே உன் கிருபையை கொண்டு மன்னித்து எங்களுடைய அமல்களை பரிபூரணமாக ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், பாவங்களை விட்டு விலகிக் கொள்வதற்கும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதற்கும் ரஹ்மானே உன்னுடைய உதவியை கொண்டே தவிர வேறில்லை. யா அல்லாஹ், சுபஹானல்லாஹி ربنا تقبل منا انك انت السميع العليم. ربنا تقبل دعانا انك انت السميع العليم. ربنا تقبل عملنا انك انت السميع العليم. ربنا تقبل ركوعنا انك انت السميع العليم. ربنا تقبل سجودنا انك انت السميع العليم. ربنا تقبل صلاتنا انك انت السميع العليم. ربنا تقبل صيامنا انك انت السميع العليم. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وندخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا ذا الجلال والإكرام برحمتك يا أرحم الراحمين. برحمتك يا أرحم الراحمين. برحمتك يا أرحم الراحمين. آمين آمين آمين. والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. ஒரே ஒரு சின்ன விஷயம், இன்ஷா அல்லாஹ் உங்களால முடிந்த ஒரு சின்ன உதவி. ஒரு குமருக்காக, அவங்க யார் இல்லக்கா, சிவகாசியில தந்தை இல்லாததா, ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். இன்ஷா அல்லாஹ் அந்த குமருக்காக உங்களால முடிந்த உதவியை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுடைய காரியத்தை இலகுவாக்கி கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ். ரூபாய்